Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடந்து பெற்று வருகிறது. இப்போ திடீர்னு தயாரிப்பாளர் அவர்கிட்ட இவ்வளவு கோடி எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எப்படி வந்துச்சு? கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அடிக்கிற கொள்ளையிலிருந்து இங்க கொடுத்துட்டாரா? ஒருத்தன்ட்ட இருந்து மட்டும் திடீர்னு எந்த படமும் ரிலீஸ் ஆகாம ஒரு 350 கோடி ரூபாய் வெளியில வருதுன்னு சொன்னா அவனுக்கு பணம் கொடுத்தது யார்? இடி ரைட் விளக்க சொல்லணும். அந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய திருமணத்துல யார் கலந்துகிட்டது? உதயநிதி, கிருத்தியா உதயநிதி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இப்ப வெளிச்சத்துக்கு வந்துருச்சு யாருடைய பணம்னு? ஹெவின் கேர் நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்தாருடைய மகளை தான் அவன் திருமணம் பண்றான். எப்படிப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்றான்னு பார்த்துக்குங்க. ஜி.கே. ரங்கநாதன் எலெக்ஷனுக்கு பணம் தயாராகிட்டு இருக்கு. எப்படி? பினான்சியர் மூலமாக பணங்கள் எதன் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறது? தபால் நிலையங்களில் செயலாற்றக்கூடிய வண்டிகள் சிவப்பு பெயிண்ட் அடிச்சு நிற்கும்ல, அந்த மாதிரி வண்டியெல்லாம் ரெடி பண்றாங்க. இப்போ இது ஒரு நாடு, துப்புக்கட்ட நாடு. எல்லா கதை நாயகர்களுடைய வீடுகளிலும் இடி ரைடு நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொருத்தனும் சாதாரணமா சம்பளம் வாங்கல, இருக்கிற தயாரிப்பாளர்களை ஏழ்மையாக்கி நடுத்தருவில் விட்ட சம்பவம் தான் நடந்திருக்கு. பிரைம் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடந்து பெற்று வருகிறது. இதனுடைய பின்னணி என்ன? ஆகாஷ் பாஸ்கரன் திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட இணை இயக்குனர், திரைப்பட தயாரிப்பாளருங்க அவரு. இப்ப இணை இயக்குனர். இப்ப திடீர்னு தயாரிப்பாளர் அவர்கிட்ட இவ்வளவு கோடி எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எப்படி வந்துச்சு? கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அடிக்கிற கொள்ளையிலிருந்து இங்க கொடுத்துட்டாரா? உதயநிதிக்கு வர்ற கட்டிங் எல்லாம் அங்க போயிருச்சா? ஆதாரம் இல்லாம ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படிங்க இங்க பணம் இருக்குங்க வந்துச்சு? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருங்க, அவன் வீட்டுல இத்தனை கோடி எப்படிங்க வருது? ஒரே நேரத்துல 3 அவங்க அப்பா ஏதோ பிசினஸ் பண்ணிருக்கலாம், அவங்க வரலாறு அந்த காசை வச்சு ஏதாவது வரலாறு சொல்லுங்க. தேனாம்பேட்டையில கேபிஎம் சாலையில இன்னைக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல காலையில இருந்து ரைடு போயிட்டு இருக்கு. எதுக்கு போகுது? இவ்வளவு நாளா ஏன் போகல? ஒண்ணு, இட்லி கடைன்னு ஒரு படம் வரப்போகுது, தனுஷ் நடிச்சது. ஆமா. எத்தனை கோடி பட்ஜெட் தெரியுமா? 106 கோடி இட்லி கடை பட்ஜெட். பட்ஜெட் ஒருத்தண்ட மட்டும் எப்படி 106 கோடி ஒரு படத்துக்கு வந்துச்சு? திடீர்னு எப்ப இங்க இருந்து வந்தது அவனுக்கு பணம்? அடுத்து சிவகார்த்தியை நடிச்ச பராசக்தி எடுத்துட்டு இருக்காங்க. இது கருணாநிதி கைவாசனம் எழுதின பராசக்தி இல்ல, இப்ப எடுத்துட்டு இருக்க படம். இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிற படம் எத்தனை கோடின்னு தெரியுமா? 84. எப்படி வந்துச்சு பணம்? அடுத்து சிம்பு நடிச்ச 49 எடுக்க போறாங்க. எல்லாம் அக்ரிமெண்ட்ல முடிஞ்சிருச்சு. 120 கோடி. 150 கோடின்னு கேள்விப்பட்டேன். 120ல முடிச்சிருக்காங்க. எப்படி அது? சினிமா எடுக்க போறாங்களா இல்ல பணத்தை கரைச்சிட்டு குடிக்க போறாங்களா? சொல்லுங்க பாப்போம். ஒருத்தன்ட்ட இருந்து மட்டும் திடீர்னு எந்த படமும் ரிலீஸ் ஆகாம ஒரு 350 கோடி ரூபாய் வெளியில வருதுன்னு சொன்னா அவனுக்கு பணம் கொடுத்தது யார்? இடி ரைட் விளக்க சொல்லணும். சொல்லுமா? அந்த பணம் எங்க இருந்து சம்பாரிச்சான்னு சொல்லுங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவன் இன்னைக்கு தயாரிப்பாளரா மாறி இருக்கிறான்னு சொன்னா எப்படி வந்தது பணம்? யார் மூலமா வந்துச்சு? இண்டஸ்ட்ரியில பல அனுபவங்களை பெற்றிருக்கலாம், பல பினான்சியர்களுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கலாம். அதன் மூலமா ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு ஒரு தொழில தொடங்கி இருக்கிறாரு. 2007ல இருந்து நானும் சினிமாவில் போராடிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு இடத்த கூட அடைய முடியல. கடுமையான முயற்சியில இருக்கேன். ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவன் வீட்டுல இன்னைக்கு 350 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள 3 படங்கள் தயாராகுதுன்னா இன்னும் அவன்கிட்ட எத்தனை கோடி பணம் இருக்கும்? சொல்லுங்க. கடன் வாங்கி பண்ணுவாங்களா அத்தனை கோடி? கிருத்தியாவுடைய நெருங்கிய நண்பராக இருக்கிற ஆகாஷ் பாஸ்கரனுக்கு பணம் எப்படி வந்தது? கிருத்தியா யாரு? உதயநிதியினுடைய மனைவி. 2 பேரும் நண்பர்கள். சூப்பர்ல. படம் இப்ப வெளியில வரப்போகுது. இப்ப அந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய திருமணத்துல யார் கலந்துகிட்டது? உதயநிதி, கிருத்தியா உதயநிதி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இப்ப வெளிச்சத்துக்கு வந்துருச்சு யாருடைய பணம்னு? ஏங்க, ஒரு தெரிஞ்சவங்க ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா திருமணத்துக்கு போகதானே செய்வாங்க. உங்களுக்கு கொடுத்தாங்களா? இல்ல, எனக்கும் கொடுக்கல. நானும் நல்ல முகம் தெரியுமா எனக்கு? என் முகம்லாம் எனக்கெல்லாம் கொடுக்கல. நானும் சினிமாவுக்குள்ள தான் இருக்கேன். அவங்க 3 பேருக்கும் கொடுக்க வேண்டியது என்ன இருக்கு? ஏன் தங்கம் தென்னரசுக்கு கொடுத்துருக்கலாமே? நீங்க சொல்ற முத்துசாமிக்கு கொடுத்துருக்கலாமே? இப்ப புதுசா கொள்ளையடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற திருமயம் தொகுதி மன்னராக விளங்கக்கூடிய ரகுபதி கிட்ட கொடுத்துருக்கலாமே? சொல்லுங்க. அப்ப என்ன நிலைப்பாட்டில் இவர்கள் இந்த தேசத்தை கொள்ளையடிப்பதில் குறியாக இருக்கிறார்கள்? நான் தான் கேட்கிறேன் ஒரே கேள்வி. இந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கு 350 கோடி ரூபாய் செலவில் படம் எடுக்கிறான் என்றால் அவருடைய மொத்த வருமானம் எங்கிருந்து வந்தது? மொத்த தொகை இன்னும் எவ்வளவு இருப்பு இருக்கிறது? இதெல்லாம் இன்னைக்கு இடி ரைடு, இன்னைக்கு வருமான வரித்துறை உள்ள நுழைஞ்சிருக்கு. பதில் சாயங்காலத்துக்குள்ள சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை நாளைக்கு மானத்துக்கு எடுப்பேன். நான் வருமான வரித்துறை மானத்துக்கு எடுப்பேன். எப்படா வந்துச்சு உனக்கு பணம்? கேட்கணும்ல. ஏன் அதை மறைக்கிறாங்க? அப்ப இடி ரைடு போகும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிட்டு பேருக்கு நடத்துறீங்களா? நீங்க இதுவரை இடி ரைடு நடத்திய எல்லா இடங்களிலும் என்ன நிலைமை? அந்த வழக்கு என்னாச்சு? எத்தனை கோடி கைப்பற்றினீங்க? அந்த பணம் அரசு கசானாவில் சேர்க்கப்பட்டதா? அந்த திருமணத்துல யார் கலந்துக்கிட்டதுன்னு பாருங்க. நீங்க இல்ல இல்ல தனுஷ், நயன்தாரா, ஏங்க அவங்கள வச்சு படம் எடுக்கறாங்க. இண்டஸ்ட்ரியில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகமாவாங்க. சோ அவங்க கூட நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். அதெல்லாம் பேச்சா இருங்க. அட்லி, தமிழரசன் பச்சைமுத்து. தமிழரசன் பச்சைமுத்துனா யாரும் தெரியுதா? இப்ப ரீசெண்டா எந்த படம் பண்ணாரு? லப்பர் பந்து.
அடுத்து விக்னேஷ் சிவனு, ஆர் ரவிக்குமார், இத்தனை பேரும் அந்த கல்யாணத்தில் ஏன் கலந்துக்கிறாங்க? ஒரு சம்பவம், மணல் கொள்ளை மாபியா வீட்டில் ஒரு கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் போனான் தெரியுமா? இருக்கிற அரசியல் கட்சி தலைவர் எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்டு வந்தாங்க, ஒரே ஒருத்தரை தவிர, எங்கள் அண்ணன் வேல்முருகனை தவிர. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அடிப்பேன் கொள்ள, உனக்கு கட்டிங் வருதா வாங்கிட்டு கம்முன்னு என் கல்யாணத்துக்கு வந்துட்டு போயிரு. அதே தான் இது. நான் படம் பண்ண போகிறேன், என்கிட்ட இத்தனை கோடி இருக்குது, வந்து சாப்பிட்டு கலந்துட்டு ஒரு பேரும் புகழ்மா எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பி போங்க, நான் பார்த்துக்கிறேன். யாருடைய பணம்? எப்படி இவங்களுக்கு பணம் வந்துச்சு? இல்லை கள்ள நோட்டு அடிக்கிறாங்களா? அடுத்து டவுன் பிக்சர்ஸ் அந்த நிறுவனத்துக்கு பேர் இவன் வச்சிருக்கிறது யாரு? ஆகாஷ் பாஸ்கரன் வச்சிருக்கிற டவுன் பிக்சர்ஸ். இதில் அவனுடைய மனைவி யாருன்னு தெரியுமா? ஹெவன் கேர் நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்தாருடைய மகளை தான் அவன் திருமணம் பண்ணுறான். எப்படிப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணுறான்னு பார்த்துக்குங்க. ஜி.கே. ரங்கநாதன் அவருடைய மகள் வந்து தாரணி, அவங்க தான் இப்போ அவங்க கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு தான் இத்தனை ஆளுமைகள் போய் கலந்துக்கிறாங்க. அடுத்து தாரணி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா மூன் பேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாங்க. இப்போ இத்தனை பேர் கலந்துக்கினால அந்த குறிப்பிட்ட கல்யாணத்துக்கு தானே போனாங்க. இவன் வீட்லேயும் ரைடு நடத்துப்பேன். நான் சொன்ன வீட்டிலலாம் ரைடு நடத்து, அங்கேயும் சிக்கும். நடத்துவியா? தெம்பு இருக்கா? தைரியம் இருக்கா? ஈடிக்கு அமலாக்கத்துறைக்கு அறிவு இருக்கா? இருந்துச்சுன்னா நடத்து. ஃபைனான்சியர் சென்னை சிட்டிக்குள்ள மட்டுமே ஒரு 12 ஃபைனான்சியர் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? பல ஆயிரம் கோடி கொள்முதல் நடக்கிற இடங்கள். அட்ரஸ் முதற்கொண்டு நான் சொல்லவா? எலெக்ஷனுக்கு பணம் தயாராகிட்டு இருக்கு. எப்படி? ஃபினான்சியர் மூலமாக பணங்கள் எதன் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறது? தபால் நிலையங்களில் செயலாற்றக்கூடிய வண்டிகள் சவுப்பு பெயிண்ட் அடிச்சு நிற்கும்ல, அந்த மாதிரி வண்டியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறாங்க, சைரனோட போகும் பணம். எங்க? தேர்தல் செலவுக்கு கொடுக்கணும்ல மக்களுக்கு 500 1000. இப்போலாம் தேர்தல் கமிஷன் வந்து இப்போ என்ன தெரியுமில்ல, நிர்வாண தூக்கத்தில் இருக்கு, அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கு. தேர்தல் கமிஷன் எப்போ விழிப்பாங்கன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறாங்க, விடிஞ்சிருச்சுட்டு அப்படி எந்திரிப்பாங்க. தேர்தல் நடைமுறை விதி வந்துருச்சு, எல்லாம் போலீஸை போடு, அங்கே போடு, இங்கே போடு. போலீஸ் யாரோட ஆளு? ஆளுங்கட்சியோட ஆளு. பணம் எப்படி போகும்? ஆளுங்கட்சியினுடைய அந்தந்த மாவட்ட செயலாளர் ஆதரவோடு போய் சேரும். எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லை. தேர்தல் கமிஷன் வெக்கம் கட்டது. இது ஒரு நாடு, துப்பு கட்ட நாடு. அவன் தூங்கி எந்திரி நிர்வாகம், அதான் நிர்வாண கோலத்தில் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கு தேர்தல் கமிஷன். இன்னும் எந்திரிக்கிறதுக்கு 9 மாதம் ஆகும். அவன் எந்திரிச்சு முகம் கழுவி கண்ணை விழிச்சு அப்படி குலுக்கி பார்க்கும்போது தான் தெரியும் கோடிகள் அதுக்குள்ள எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடும். எப்படி இது? தேர்தலை மையமாக வைத்து அடுத்து ஆட்சி முறை செய்வதற்கு அப்பாவி மக்களுடைய பணங்கள் சுரண்டப்படுகிறது, ஏழைகளுடைய பணங்கள் விழுங்கப்படுகிறது. எந்த திட்டங்களும் ஏழைகளுக்காக போய் சேர்கிறது என்றால் கமிஷன் இல்லாமல் போய் சேராது. ஜெயலலிதா ஆட்சியில கொடுத்தாங்க மிக்சி கிரைண்டர், இருக்கா? கருணாநிதி ஆட்சியில வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாரு, இருக்கா? 1000 மாதந்தோறும் கொடுக்குறீங்க இல்ல, இருக்கா? இந்த தேர்தல் வருகிறதுக்குள்ள நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இனிமே நீங்க முடிவு வெட்டாதீங்க. காசு சலூனுக்கே வந்துடும், ஆளுங்கட்சி அனுப்பிச்சிடுவாங்க. பேண்ட் ஷர்ட் எடுக்க போறீங்களா? அளவு மட்டும் கொடுத்துட்டு வந்துருங்க, துணி கடைக்கு காசு போயிடும். 2500 உங்களுக்கும் கிடைக்க போகுது, ஆண்மகன் 2500. இலவச பேருந்து உங்களுக்கு. இனி முதலமைச்சர் என்ன செய்வார் தெரியுமா? பேருந்துகள்ல பயணம் செய்வார், மக்களை போய் பார்ப்பார். போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல கோயம்பேடு மார்க்கெட்ல நிப்பார் காய்கறி வாங்கிட்டு. உதயநிதி ஸ்டாலின் மெரினா பீச்சில் பாருங்க, மணல்ல குப்பை பறக்குவார், நாட்டை சுத்தமா வச்சுக்கிறேன்னு சொல்லி. அடுத்து என்ன சொல்லணுமா வேண்டாமா? இந்த 10 மாசத்துக்குள்ள இந்த அரசியல்வாதிகள், நான் ஒரு கட்சியை மட்டும் சொல்லலை, தமிழ்நாட்டை கேவலப்படுத்தி வச்சிருக்கிற இந்த 2 கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் மக்கள் பணியாற்ற போகிறாங்க. இப்ப ஆகாஷ் பாஸ்கர் மேல இவ்வளவு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க, அவருடைய நிறுவனத்துல நாளைக்கு நீங்க கதை சொல்லலாம் போக மாட்டீங்களா? தேவையில்லையே. எதுக்கு மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிறவன்ட்ட போய் நான் கதை சொல்லி அந்த பணத்துல நான் வளங்குளிக்கணுமா? அப்படி ஒரு படமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. பணத்தை பறிமுதல் பண்ணுங்க சார். எப்படி வந்ததுன்னு கேளுங்க, எங்க இருந்து வந்துச்சு, எப்படா ஒரே நேரத்தில் ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணாம நீ 350 கோடி ரூபாய் செலவழிக்கிற? கேட்கறதுக்கு நாதி இருக்கா? துப்பு இருக்கிறதா? அதை விட்டுட்டீங்க. சரி, நீங்க யாரோட பணம் நீங்க ஜட்ஜ் பண்றீங்க? யாரோட பணம் நீங்க ஜட்ஜ் பண்றீங்க? மக்களுடைய பணங்க, மக்களுடைய வரி பணம். அந்த டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல்னான்னு அந்த மாதிரி தான். எதுல கொள்ளை இல்ல? எனக்கு தெரிஞ்சு இந்த மெட்ரோ போடுங்கிற போது அதுலயும் கொள்ளை நடக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா அதுலயும் சிமெண்ட் கலவையெல்லாம் கம்மியா போட்டு காசை கமிஷன் எடுத்துக்கிட்டு போட்டான்னா 3 வருஷத்துல புட்டுக்கிட்டு விழுந்துச்சுன்னா போச்சு, பாதாளத்துக்குள்ள போறது இடிஞ்சு விழுந்துச்சுன்னா போச்சு. ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? நலத்திட்டங்களே கொள்ளை அடிப்பதற்கு தானே, வேற என்னத்துக்கு? நலத்திட்டங்களில் கொள்ளை அடிக்காமல் ஒரு நலத்திட்டம் சொல்லுங்க. அங்கே கமிஷன் கொடுக்கல, இங்கே கமிஷன் கொடுக்கல, அந்த அதிகாரி கொடுக்கல, இந்த அதிகாரிக்கு கொடுக்கல, அந்த கவுன்சிலர் கொடுக்கல, இந்த தலைவருக்கு கொடுக்கல, எங்க சொல்லுங்க பாப்போம். தைரியம் இருந்தா ஒரு இடம். நான் கேட்கிறேன், மகளிருக்கு இலவச பேருந்து தானே, அப்புறம் எதுக்கு டிக்கெட் கொடுக்குறிய? அதுக்குண்டான செலவு எவ்வளவு? அந்த பேப்பர் செலவு. ஏங்க அது தமிழ்நாடு அரசுடைய போக்குவரத்து கழகத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுதுங்க. சரி, ஸ்பெண்ட் பண்ணுது. எவ்வளவு டிக்கெட் எதுக்கு பிரிச்சு கொடுக்குறீங்க? பெண்கள்னாவே இலவசம் தானே. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கிறது தமிழ்நாடு அரசுடைய ஒரு அரசு நிறுவனம், அரசு பொதுத்துறை நிறுவனம். ஆமா, அந்த பொதுத்துறை நிறுவனத்துக்கு நிதித்துறையில இருந்து இந்த திட்டத்தின்படி அந்த மக்களுக்கு செலவிடுற பணத்தை வந்து அவங்க போக்குவரத்து கொடுக்குறாங்க, போக்குவரத்து கழகத்துக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு அடிப்படை விதி. நான் ஒண்ணு சொல்லவா? கண்டக்டர் பாப்பாரு,
30 சீட்டை ஒரே நேரத்தில் கிளிக்கிறாரு. ஏறுறது வெறும் 20 தான் இருக்கும். 10 தூக்கி அதிலே பேக்கில் வச்சுக்குது. அப்படி எந்த கண்டக்டரும் பண்றது இல்லை. காட்டிட்டா கண்டக்டருக்கு வேலை முடியணுங்க சீக்கிரம். அங்கேருந்து சொல்லிவிடுங்க, அண்ணே ஒரு 5 கொடுங்க, வேற 5 கிழிச்சு விடுவாரு. ஆனால் அங்கே நிற்கிறது 3 தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன் கண்ணால. அந்த டிக்கெட்டை கீழே தூக்கி போடுங்க. எப்படி இது லாஜிக்கா? பொம்பளை பிள்ளையெல்லாம் நினைச்சுன்னா வண்டி அங்கே நிற்காது தெரியுமா? டிரைவருக்கு தள்ளி கொண்டே அங்கே நிப்பாட்டுறது. இந்த அணுகுமுறை இருக்கிற வரை இந்த அரசுகள் கேலித்தனமாக இருக்கும். இப்ப ஆகாஷ் பாஸ்கரின் வீட்டில் இடி ரெய்டு நடந்துட்டு இருக்கு. இதன் காரணமாக இவரு வந்து பெரிய பெரிய கதாநாயகர்களை வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுடைய வீட்டுக்கும் வந்து இடி ரெய்டு போகுமா? எல்லா கதை நாயகர்களுடைய வீடுகளிலும் இடி ரெய்டு நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொருத்தனும் சாதாரணமா சம்பளம் வாங்கல, இருக்கிற தயாரிப்பாளர்கள் ஏழ்மையாக்கி நடுத்தருவுல விட்ட சம்பவம் தான் நடந்திருக்கு. உழைச்சுதாங்க சாப்பிடுறாங்க. புதிய இயக்குனர் மார்க்கெட்டிங்ல அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் வேல்யூ இருக்குது, அவங்களுக்கும் ஃபேஸ் வேல்யூ இருக்குது. அந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள அதை சம்பாதிச்சுக்கிறாங்க. புதிய இயக்குனர்கள் எங்கேயாவது படம் பண்ண முடியுதா? கேட்டா என்ன சொல்றான்? புதுசா அப்ப பழைய இயக்குனர் எல்லாம் புதுசா வந்தவன் தானே, இல்ல பழசாவே இருக்கிறானா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு முன்னணி நடிகர்கிட்ட போய் கதை சொல்ல போனா என்ன தெரியுமா சொல்றான்? மொதப்படமா பார்க்கலாம். நீ மொதப்படம் நடிச்சியா இல்லையா? அப்போ உனக்கு என்ன வலி இருந்திருக்கும்? நீ எவ்வளவு சிரமப்பட்டிருப்ப, எவ்வளவு துயரப்பட்டிருப்ப, எங்கெல்லாம் அலைஞ்சிருப்ப. அந்த வழி தெரியாதவன் இன்னைக்கு வந்து கேட்கறான் நீங்க மொதப்படமான ஒரு அறிமுக இயக்குனரை பார்த்து கேட்டா என்ன கேள்வி இது? இது பேர் தமிழ் சினிமா இல்ல? உடைக்கிறதுக்கு தான் நாங்களாம் உள்ள வர்றேன். தொலைச்சு கட்டுறமா இல்லைன்னு பாருங்க. இவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து என்னங்க காலையில் 6 மணிக்கு ஏர் முடிச்சு உழுகிறவன் சாயங்காலம் 6 மணி வரை உழுதவனுக்கு ஒரு நாள் சம்பளம் 600 இல்லை. உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு சம்பளம் ஒரு படத்தில் வந்து கால் சீட்டுக்கு 8 லட்ச ரூபா. இந்த யோகி பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவருக்கு ஒரு ஆடியேஷனுக்கு அழைச்சா 8 லட்ச ரூபா கொடுத்தா தான் ஆடியேஷனுக்கே வருவாரு. அது பிறகு சொல்லிட்டாரு, நான் அப்படிலாம் யாருமே சொல்லப்பா, தேவையில்லாம என் மேல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்கப்பா, என் பிஆர்ஓக்கெல்லாம் இருக்காங்க, அவங்கள கேளுங்கப்பாங்கிறாரு. அப்புறம் ஆடியேஷன் போல நடிச்ச படத்துக்கு நீங்க நடிச்ச படம் தானே சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இவர்களுடைய மூளையில என்ன இருக்கு தெரியுமா? நாம் புகழ் பெற்று விட்டோம், நாம் கோடிகளில் சம்பாதிக்க தகுதி படைத்தவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டான். இன்னைக்கு ஆகாஷ் பாஸ்கரன் நான் என்ன கேட்கிறேன்னா, தைரியம் இருந்தா இடி ரைடுக்கு சொல்றேன், சாயங்காலம் அமலாக்கத்துறை ரைடு முடிச்ச உடனே உண்மையிலேயே சொல்லணும் இந்த பணம் எங்கிருந்து வந்தது, எத்தனை கோடி எடுத்தீங்க, எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்சிருந்தாரு, எத்தனை படங்களுக்கு இதுவரை அக்ரிமெண்ட் போட்டிருக்கு, யார் அதுல நடிக்க போறா, எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க, இது எல்லாம் அமலாக்கத்துறை சாயங்காலத்துக்குள்ள அந்த ரைடு முடிஞ்சோன்னு அறிவிக்குங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுப்பது மிக்க நன்றி. நன்றி.